லா. ஆர்டிகல் 15 பிறப்பிடம், மதம், இனம், பாலினம், மொழி, பிளேஸ் ஆஃப் பர்த், செக்ஸ், ரேஸ், ரிலிஜியன், இந்த ஐந்தையும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது. இந்த ஐந்தையும் காரணம் காட்டி இந்த ஐந்தையும் காரணம் காட்டி பாகுபாடு பார்க்க கூடாது. சரியா? prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex, place of birth. சரியா? பிறப்பிடம். ஆர்டிகல் 16 வந்து இதே ஐந்தையும் காரணம் காட்டி வேலை வாய்ப்பில் பாகுபாடு பார்க்க கூடாது. prohibition of discrimination on employment on grounds of இந்த 5. ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல், prohibition of abolition of untouchability. ஆர்டிகல் 18 பட்டங்களை துரத்தல், abolition of titles. ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 19 பேச்சுரிமை, எங்க வேணா போலாம் அந்த உரிமை, அதாவது நகரும் உரிமை, ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உரிமை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற ஒன்னு கூடிய உரிமை, அது அசம்பிளி, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, இது எல்லாமே ஆர்டிகல் 19 இருக்கு. மொத்தம் 6 உரிமைகள் இருக்கும் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 எல்லா உரிமையும் சொல்லுது. பேச்சுரிமை, நகரும் உரிமை, வீடு கட்டுற உரிமை, தொழில் ஆரம்பிக்கிற உரிமை, ஒரு அசம்பிளி ஆரம்பிக்கலாம், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம். இந்த 6 உரிமையும் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 வந்து கைதிகளுக்கான உரிமை. சரியா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ். ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 என்னன்னா தனி மனித சுதந்திரம். ஆர்டிகல் 21 என்னன்னா தனி மனித சுதந்திரம், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 22 என்னன்னா கைது செய்யும் சமயத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, அதாவது கைது செய்ய சமயத்துல வாரண்ட் இருக்கா, அது இருக்கா, வக்கீல கால் பண்ணலாம், இந்த மாதிரி பிரிவென்டிவ் டிடென்ஷன், பியூனிட்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 23 வந்து என்ன அப்படின்னா மனித கடத்தலை தடுத்தல், prohibition of human trafficking வந்து ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 என்னன்னா குழந்தை தொழிலாளரை ஒழித்தல், குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாதுப்பா, ஒழிச்சிருங்கப்பா, அதான் ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 25 என்னன்னா ஒரு மதத்தை பின்பற்றலாம், பரப்பலாம், போதிக்கலாம், இதெல்லாமே ஆர்டிகல் 25ல பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 26 என்னன்னா மதம் சார்ந்த நிறுவனங்கள் நடத்தலாம், மடங்கள் நடத்தலாம், அது வந்து ஆர்டிகல் 26. அதாவது ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம், அது வந்து ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 என்னன்னா மதம் சார்ந்து இருப்பதில் வரி செலுத்துவதில் இருந்து இருக்கக்கூடிய சுதந்திர உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் டாக்ஸேஷன் ஆன் ரிலிஜியன். சரியா? மதம் சார்ந்த வரிகள் செலுத்தாமல் இருப்பதற்கான ஒரு உரிமை தான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 என்னன்னா திருமாமையோட கல்வி நிறுவனங்கள்ல மதத்தை வற்புறுத்தல் கூடாது. ஆர்டிகல் 28 மதம் வற்புறுத்தலை தடுப்பது. ஆர்டிகல் 29 என்னன்னா கலாச்சார உரிமை, எந்த ஒரு குடிமகன், குறிப்பா சிறுபான்மையினர் தன் மொழி, தன் கலாச்சாரத்தை பின்பற்றலாம், இது வந்து ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 என்னன்னா அதே சிறுபான்மையினர் கல்வி நிலையங்கள் நடத்தலாம், அதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து நடத்தலாம், ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 31 என்னன்னா சொத்துரிமை, அதனால நீக்கிட்டாங்க, பார்ப்போம். ஆர்டிகல் 31 சொத்துரிமை, அதை மொராஜி தேசாய் நீக்கிடுவாரு. 44 சட்ட திருத்தம் 1978ல மொராஜி தேசாய் நீக்கிடுவாரு. அந்த சொத்துரிமையை தூக்கிட்டு போய் 300A போட்டுருவாரு. 300Aங்கிறது எல்லாமே தெரியும், ஆனா பகுதி 12 பார்ட் 12 அது ஞாபகம் வச்சுங்க. 300Aங்கிறது பார்ட் 12 அது ஞாபகம் வச்சுங்க. 300A எல்லாத்தையும் தெரியும், பார்ட் 12 ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்புறம் ஆர்டிகல் 32 வந்து சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மான்னு சொன்னார் அம்பேத்கர். ரிட் ஜுரிஸ்டிக்ஷன், அதாவது நீதி பேராணை, அது வந்து ஆர்டிகல் 32. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன், அதாவது அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஆர்டிகல் 32. சரியா? ஆர்டிகல் 33 என்னன்னா ராணுவம், மிலிட்டரி, போலீஸ் போர்சஸ், இவங்க எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை உரிமை வந்து அவ்வப்போது செல்லாது, இது வந்து ஆர்டிகல் 33. இந்த வேலையில் இருப்பவங்களுக்கு அடிப்படை உரிமை செல்லாது, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 34 என்னன்னா ராணுவ ஆட்சி, மிலிட்டரி ரூல், அது வந்து 34.